Hello friends, welcome to ARK Diaries. நம்ம கொஞ்சம் வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம இலங்கா அண்ணாவோட பஜாஜ் செட்டாக் வண்டி பார்த்துருப்போம். ஸோ நம்ம வண்டி ஃபுல்லாக பார்த்தோம்னா பட் வண்டி வந்து ஸ்டார்டிங் கண்டிஷனில் இப்போ இல்லை, கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அண்ணன் பற்றியும் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க, என்கிட்டயும் பர்சனலாக சொல்லியிருந்தீங்க. நிறைய 2STROKE வண்டி, விண்டேஜ் வண்டி, யாருக்கும் தெரியாத வண்டி கூட எடுத்து வந்து வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணுறான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வண்டி ரெடியாக இருக்குது. வண்டி போகிறதுக்கு முன்னாடி அண்ணனை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இவர் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஓகே. எப்படின்னா இவருக்கு ஏதாவது ஒன்றா முன்னாடி வந்து நிற்போம், எனக்கு ஏதாவது ஒன்றா முன்னாடி வந்து நிற்போம். அது மாதிரி சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் உடையாமல் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள கட்டிப்போம். அது அந்த நிமிஷத்தோட போயிடும். மற்றபடி இன்ன வரைக்கும் எனக்கு ஒன்றுனா ஓடிடுவோம், அவனுக்கு ஒன்றா ஓடிடுவோம். ஓகே. அதே மாதிரி என்னோட வண்டி நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் வேறு எங்கேயும் கொடுக்க மாட்டேன். செல்லில் வந்து இங்கே தான் வந்து நான் நிறுத்துவேன். இங்கே நிறுத்திட்டு நானே நோண்டினா அவனை தாச்சு கொடுத்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு பொறுமைசாலி வண்டி ரெடி பண்ணுறேன். இப்போ வரையும் உங்களுக்கு பைக்கு தான் கனெக்டடாக வச்சிருக்கு, இன்னும் நல்லா க்ளோஸாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நம்ம எங்கள் கேரேஜ் கடை எங்கே இருக்குது, என்னென்ன வண்டிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து அடையாரில் கஸ்தூரி நகரில் இருக்குது, கெனால் பேங்க் ரோடு. நம்ம எல்லா வண்டியுமே பண்ணுறது, இந்த வண்டி பண்ண மாட்டோம் அந்த வண்டி பண்ண மாட்டாங்க, இல்லை எல்லா வண்டியும் கொடுத்தா பண்ணிடுவோம். ஓகே. இப்போது இந்த வண்டி பற்றி, இந்த வண்டி என்ன ஸ்பெஷலு, ஸோ எப்போ வந்திருந்தது இதை பற்றி? இது வந்து 1984 IND-SUZUKIன்னு வந்தது, சென்னையில் லான்ச் ஆச்சு. அது வண்டி அப்போயே அந்த லவர்ஸு அதெல்லாம் நல்லா போகும் வண்டி, அதுதான் யூஸ் பண்ணாங்க. அந்த Yamaha, IND-SUZUKI, Kawasaki அதெல்லாம் அப்போது பீக்கில் இருந்த வண்டி. அதெல்லாம் இப்போ வந்து இந்த R15 மாதிரி அப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் RX100 ஈக்குவலாக இதுவும் அந்த டைமில் மூவிங்கில் இருந்தது. ஓகே. வாங்கிறதுக்கு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஃபேமிலியும் யூஸ் பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. கப்புள்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எல்லாரும் சூட்டபிளான ஒரு வண்டியாக இருந்தது. ஓகே. ஆனால் இப்போது RX100, RX சீரீஸு, ஸோ சுசுக்கி அந்த மேக்ஸ் 100 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேர்ஸு சர்வீஸ் எல்லாமே இருக்குது. இப்போது இந்த வண்டிக்கு வந்து இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெஷல், இதுக்கு ஸ்பேர் சர்வீஸ் அந்த மாதிரிலாம், இப்போ ஸ்பேர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குதா? ஸ்பேர் இப்போ வந்து இந்த வண்டிக்கு ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்கிறதில்ல. ஓகே. IND-SUZUKIன்னு போட்ட மாதிரி எதுவுமே கிடைக்கிறதில்ல. சுசுகி இது கிடைக்கும், சில இது வந்து லோக்கல் கிடைக்கும், அதை தான் மேனேஜ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு கிட்ட எதுக்கு நான் வந்துச்சு வண்டி, சர்வீஸா இல்லை ஃபுல்லாக ரெடி? ஃபுல்லாக பம்பர் டு பம்பர். ஓகே. பண்ணுறது ரெஸ்டோரேஷன் மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி தான் இருக்குது இப்போ. அது ஓகே. எவ்வளோ நாள் நான் ஆச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேடி தேடி தான் நம்ம வண்டி ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு 6 months கிட்ட ஆயிடுச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு. இதுலேயே நம்ம இருந்தால் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம், மற்ற ஒர்க்கும் இருக்கிறது எல்லா பைக்ஸும் பார்த்துட்டு இதை கொஞ்சம் டைம். அண்ணா இப்போ இந்த பைக்கில் இப்போ நீங்கள் சொன்னீங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வாங்குறீங்கன்னு, வாங்கினாங்க அந்த டைம்னு, வேறு என்னென்ன ஸ்பெஷல் இதில் வந்து இதோட RX100 எப்படி அந்த சவுண்டு ஸ்பெஷலாக, அதே மாதிரி இந்த வண்டிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த வண்டியோட சவுண்டு பீட்டு அதே மாதிரி தண்ணியிலையும் அந்த அளவுக்கு கூலிங் பவர் பயங்கரமாக இருக்கும். ஓகே. எவ்வளோ தண்ணி இருந்தாலும் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம போயிருக்கோம்னு நினைக்கிறோம்ல, ஆல்மோஸ்ட் சீட் வரைக்கும் தண்ணி போயிட்டு வந்துட்டு வண்டி ஆஃப் ஆகாமல் அழகாக வந்தது. 2STROKEன்றது ஈக்குவலாக அது RX100 மாதிரி அந்த தண்ணியில் அந்த கூலிங் பவர் பயங்கரமாக இருக்கும் அந்த வண்டி. இது ஸ்டைலே தனி. இது IND-SUZUKIக்கு அப்புறம் டிவிஎஸில் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய மாடல் வந்து இதோட லுக்கே கொஞ்சம் மாறிடுச்சு. அப்படியே நம்ம அட்வான்ஸாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இந்த லுக்கு, இந்த 80s அந்த லுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போது இந்த ஸ்டார்டிங்கில் இந்த 80s வந்த இப்போ இந்த வண்டி பில்ட் குவாலிட்டிக்கும் இந்த கடைசியாக வந்த பைக்ஸ்க்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறீங்க? இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி, நல்ல பிக்கப்பு, மைலேஜ். ஆனால் இப்போது 2000க்கு அப்புறம் வண்டியோட இது வந்து கம்மியாகிடுச்சு. டிவிஎஸில் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே ஜாப்பனீஸ் ஸ்பேர்ஸ் தான், இல்லை ஜப்பான்லேருந்து வந்த ஸ்பேர் தான் எல்லாமே அப்படியே இருக்கும். இதில் எல்லாமே மேட் இன் ஜப்பானும் போட்டு தான் இருப்பாங்க. நம்ம இந்தியன் மேக் வந்த பேர் டிவிஎஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் ரஃபாக இருக்கும் வண்டி. அப்பயும் நல்லா தான் இருக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும். பட் இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரோம் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகே. வண்டி கொஞ்சம் பார்க்க பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். இப்போயும் சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் இன்னொன்று இப்போது இந்த மாதிரி செகண்ட்ஸ், இந்த வண்டி ரொம்ப ரேரான வண்டி. இந்த வண்டி மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ போகுது? இப்போ இந்த மாதிரி ஒரு நல்லா ரெஸ்டோர் பண்ண நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா, நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா எவ்வளோ போகுது? இதெல்லாம் எப்படியோ ஒரு 80-90 போகும். ஓகே.
நல்ல. ஆமாம். இப்போ நம்ம ரெஸ்டோர் பண்ணதுக்கு எவ்வளோ செலவாச்சுண்ணா வண்டி? கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபா ஆயிடுச்சு. என்ன கண்டிஷனில் வந்து இருந்ததுண்ணா? வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடும், அவ்வளோதான். ஓகே, ஸ்டார்டிங் கண்டிஷனில் இருந்துச்சு. ஆனால் வண்டி கந்தலாக தான் இருந்தது. அதாவது இன்ஜின்லாம் நாய்ஸு, அவுட்லுக்கெலாம் போயிட்டு தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த டூம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது. இதை வாங்கி மாட்டேன். ஓகே, இது லோக்கலில் இருக்கு. இது லோக்கல் போட்டோம்னா நஷ்டம் ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இதை தேடி இதை வெயிட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுல 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஆமாம், அது மாதிரி அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஸ்டிக்கரிங்கும் ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது. இப்போது ஆல்மோஸ்ட் இது ஸ்கிராப்புக்கு போகிற கண்டிஷன் தான் அந்த மாதிரிலாம் இந்த ஸ்டேஜ். ஸோ ஸ்டிக்கர்ஸ்லேயும் இருக்காது. நம்ம பார்த்து டிசைன் பண்ணி கையில் கட் பண்ணி ஒட்டினது, டிசைன் பண்ணி பண்ண ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இல்லை. ஆமாம், இந்த ஸ்டிக்கர் வந்து இது பார்க்கும்போது அந்த விண்டேஜ் லுக்கு அப்படியே இருக்குது. ஒரிஜினலாக வேணும்னு சொன்னதுனால இந்த ஸ்டிக்கர் வந்து எங்கேயுமே கிடைக்கல. இது வந்து ஸ்டிக்கர் பண்ணுறவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். ஓகே, சரிங்களா. அவர் கூப்பிட்டு வந்து பொறுமையாக உட்காந்து நம்ம சொல்கிறத கேட்டு எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கட் பண்ணி ஒட்டினது தான். இது ஃபுல்லாக கையில் கட்டிங்க தான். அது கை நல்லா தெளிவாக இருக்குண்ணா. இல்லை, இந்த இண்டு-சுசுகிக்கும் டிவிஎஸ்க்கும் வந்ததுக்கப்புறம் நீ வண்டி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி ஸ்லீக்காக இருக்கும். அந்த லுக்கு நீங்கள் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட அது மாதிரி சின்னதாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்காது. சுசுகி ஓட்டுற ஃபீல் இருக்காது. ஓகே, இதில் இருக்க ஃபீல் அதில் இருக்காது. ஆனால் இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சுனால இந்த மாதிரி வண்டி. ஸோ சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல கண்டிஷனில் இந்த மாதிரி வண்டி இப்போ பார்க்கவே முடியாது. நிறைய இடங்களில் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேர். 100% பார்க்கலாம். அதுலேயும் 2 ஸ்ட்ரோக்கில் ரொம்ப ரேரு. ஆமாம், 2 ஸ்ட்ரோக்கில் ரொம்ப ரேரு. ஆர்எக்ஸ் கூட நீங்கள் நிறைய பார்த்துடலாம். இதை பார்க்க முடியாது. ஆனால் இவரை பார்க்க முடியாது. இன்சுதியை பார்க்க முடியாது. ஏன்னா நான் இப்போ கடைக்கு வரும்போதே அண்ணன் கிட்ட கேட்டது, ஆனால் சேல்ஸா அப்படின்னாரு. நான் கேட்டேன், அண்ணன் ஓனர் அவ்வளோதான். ஒருத்தர் வாங்கிட்டு அவரும் எங்களோட ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. ரெடி பண்ண சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்க வண்டியை. ஆனால் ஏதாச்சும் இந்த மாதிரி ரேரான வண்டி சேல்ஸ் வந்தால் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, தம்பி இது மாதிரி நிறைய வண்டி இவர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஜாவா ஒன்று எடுத்து பண்ணியிருக்காரு. அது என்ன மாடல்? அது 86 மாடல். அது வந்து டயர்லேருந்து எல்லாமே வண்டி தள்ளின்னு வரல, ஆட்டோவில் வச்சு தூக்கின்னு வர கண்டிஷன். ஆனால் அதே ஒரு தள்ளின்னு வர அளவுக்கு பண்ணிட்டார். அதை தள்ளின்னு வந்து அதை பக்காவாக ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி ஆக்கிட்டார். நான் அதான் இப்போ கடைக்கு வரும்போது இப்போ ராயல் என்ஃபீல்டு, டியோ, நிறைய ஸ்ப்ளெண்டர், இப்போ லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே இருக்குது. பட் இப்போ இந்த மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 2 ஸ்ட்ரோக் அதுலேயும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாவா, இப்போ இந்த இண்டு-சுசுகி இந்த வண்டிலெல்லாம் எடுத்து ரெடி பண்ணோன்னா எல்லா ஷாப்லேயும் பண்ணவே மாட்டாங்க. நான் 2 ஸ்ட்ரோக் பார்க்குறவங்களே எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ என்ன சொன்ன மாதிரி இதுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன வேல்யூ ஒரிஜினாலிட்டி மாதிரியும் இருக்கணும், ஒரிஜினாலிட்டி ஃபீல் கிடைக்கணுன்ட்டு இந்த 6 மாதம். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டுறாங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வண்டி எனக்கு சர்வீஸ் பண்ணணும், இந்த வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ அண்ணா கேரேஜ் வந்தாலே ஒரு 3-4 வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வண்டியாக நிற்கிது. இந்த வண்டி நீங்கள் பார்த்துருக்க முடியாது, நிறைய பேருக்கு தெரியாது இந்த வண்டி. ஆனால் இதை பற்றி சொல்லிடுறீங்களாண்ணா? இது வந்து டிவிஎஸ் பிராண்ட். இது ஓகே, டிவிஎஸ். இது பேர் வந்து டிவிஎஸ் எக்ஸ்பிரஸ் பிராண்டின்னு ஒரு. ஓகே, இது எல்லாருமே இது டிவிஎஸ் எக்ஸ்பிரஸை பார்த்துருப்பாங்க, இந்த வண்டியை பார்த்துருக்க மாட்டாங்க. இது இப்போது ஸ்டார்டிங் கண்டிஷனில் இருக்காண்ணா? ஸ்டார்டிங் கண்டிஷன் தான். ஆனால் என்கிட்ட வந்து நான் வண்டி ஓட்டிட்டு தான் வந்தேன். 1 இயர் ஆச்சு. ஓ, ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் கார்பெட்லாம் க்ளீன் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது இப்போது சேலுக்கானா இல்லை சேல் சர்வீஸ்? சேல். எவ்வளோண்ணா வரும் ப்ரைஸு? இது கஸ்டமர் வந்து 75,000 கேட்குறாரு. இது பேப்பர்ஸ்னா? இதுக்கு பேப்பர்ஸ் இல்லை. ஓகே, நேம் போர்டே கிடையாது. 49cc இது. ஓ, 50cc மாதிரி. அதான் 50cc-க்குள்ள 40cc-க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு நம்பர் பிளேட்டு, லைசன்ஸு இதெல்லாம். பெட்ரோல் டேங்க்கு சீட்டு கீழே வந்துடும். ஓகே, இந்த வண்டியில் என்னண்ணா ஸ்பெஷலு? ஏன்னா இப்போ 2 ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ஆர்எக்ஸ் எல்லாம் இப்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ 4 ஸ்ட்ரோக் இப்போ எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கோ, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் வண்டியோட ரேட்டு, ஸ்பேர்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே போகுது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி ரேரான வண்டி வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு இங்கே இருக்குன்றது தெரியாமல் இருக்குது. இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெஷல்? இப்போ இந்த சிசி இதுக்கு கீர்லாம் கிடையாது, அப்படியே ரேஸ் பண்ணால் போகும். ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, நம்பர் பிளேட்டும் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, லைசன்ஸ் தேவையில்லை இதுக்கு. வண்டி ஓட்டம் ராயல் என்ஃபீல்டில் மோஃபான்னு விட்டுருந்தாங்க. இங்கே அது மோஃபா இங்கே ஒன்று இருக்கு. இது ரெடி பண்ணுறதுக்கான இது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக டிவிஎஸ்லாம் விட்டாங்க. ஆனால் இது எக்ஸல் மாதிரி தானே நம்ம பெடல்? ஆமாம் ஆமாம்.
ஆனால் இப்போது இது நாம் வாங்குறோன்னா இதுக்கு சர்வீஸ் ஸ்பேர்ஸ்லாம் எப்படின்னா? மோஸ்ட்லி டிவிஎஸ் தான் செட் ஆகும். எக்ஸல் டிவிஎஸ் 50 செட் ஆகும். ஓகே. அப்போ அது வாங்கினாலும் சர்வீஸ் சப்போர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுனா? ஆனால் இப்போ டிவிஎஸ் 50 ஸ்பேரே கிடைக்கிறது இல்லை. ஓகே. டிவிஎஸ் 50 கம்மியாகிடுச்சு, நின்றுடுச்சு. அது தேடி தான் நம்ம வாங்கணும். ஓசூர் சைடு அந்த சைடில் போனோம்னா பெங்களூரில் அந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கும். ஓகே. ஆனால் அதுவும் நம்ம அங்கே அதான் நம்ம இந்த மாதிரி வண்டி எடுக்கணும்னா கொஞ்சம் இந்த சர்வீஸு இந்த கொஞ்சம் பொறுமையாக வண்டி ரெடி பண்ணுற மாதிரி. ஏன்னா ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடச்சுன்னா உட்காந்து ஏகதமாக 1 வீக்கில் கொடுத்துடலாம், இல்லை 15 days டைம் எடுத்துடலாம். பட் ஒன்று பண்ணும்போது ஒன்று இல்லைன்னும் போது அதனால் அதுக்காக இருக்கும் எனக்கு. ஆனால் இன்னொன்று இந்த வண்டி எடுக்கிறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு தனியாக வீட்டுக்குள்ளே சேஃபாக நிறுத்தி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக தொடச்சி என்கிட்ட இந்த வண்டி இருக்குது அப்படின்னு. இந்த வண்டி எல்லாம் இந்த ஒரு தனுஷ் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தில் யூஸ் பண்ண அதில் வந்து மோஃபா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. மோஃபா இந்த வண்டி அதுக்கும் லைசன்ஸ்லாம் தேவையில்லை, அதுவும் நம்பர் பிளேட்டு ஆர்டிஓ எதுவுமே. இப்போது அந்த மோஃபானா எவ்வளோண்ணா வரும்? இது சேலா இல்லைன்னா இங்கே இது ரெடி பண்ண சொல்லிடுறேன் கஸ்டமர். ஓகே. சேல்ஸ் இல்லை. இப்போ அந்த மோஃபானா எவ்வளோ ஆகும், எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ இந்த 6 months சொன்னீங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஸ்பேர் இருக்குது. இதுக்கு சென்னையில் ஸ்பேரே இல்லை மோஃபாக்கு. ஆமாம், பெங்களூரில் தான் இருக்குது. ஓகே. அது இப்போது ஆர்டர் பண்ணி இங்கே வந்து டயரே இல்லை இதுக்கு. டயர் ரிம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு சைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதோட இன்ஜின் ஸ்பேர் எனக்கு ரொம்ப சின்ன இன்ஜின், 20 cc 22 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இது இப்போது ஓட வச்சிடலாமாண்ணா? உன்னோட கொஞ்சம் எஃபர்ட் போட்டோன்னா ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த ஆல்மோஸ்ட் இப்போயே நம்ம 3 வண்டி பார்த்தாச்சு. இப்போ இந்த வண்டி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு இப்போ ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது 1 year ஆச்சு என் கையிலே வந்து. நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சும்மா கார்பெட் கிளீன் பண்ணி பெட்ரோல் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு வாட்டி ரவுண்டு ஓட்டி இருக்கேன், வீடியோ கூட இருக்கு என்கிட்ட. ஓகே. அப்போ கண்டிப்பாக அப்போ இது நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. அடுத்தது வந்து இதை பற்றி தனியாக வீடியோ போட்டுருவோம். சரி. ஸோ நம்ம ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் அவங்க சேல் போஸ்ட்டும் போட்டுருவோம். நான் இது ஏன்னா நிறைய ரொம்ப கேட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ரேரான வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு. காசு இருக்கும், பட் எங்கே விற்கிறாங்க எப்படி தேடிட்டு இருப்பாங்க. ஸோ பார்ப்போம்ண்ணா. வண்டியும் இந்த வண்டியும் சூப்பராக இருக்குது. அடுத்து இன்னொன்று ஒரு லேம்பரேட்டர் ஒன்று எடுத்து வச்சிருக்காரு. ஓகே. ஸ்கிராப்லேருந்து எடுத்து வச்சிருக்காரு. நீங்கள் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ண முடியுமான்னு யோசிப்பீங்க. இப்போ அது ஃபோட்டோ காமிச்சாலே அதான் ஒரு யோசிக்க தோணும், இது குப்பையில் போடுற வண்டியா மாதிரி இருக்குது அப்படின்னு. அதான் நீங்கள் பட் ஆனால் அது இன்ஜின் நல்லா இருக்குது. ஓகே. அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இது பிஸியாக இருந்ததுனால இவர் அது ஒன்றும் அதை பண்ணல. அது வந்து சேல் கிடையாது, நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ரெடி பண்ண போறீங்க? ரெடி பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கிட்ட போகிற மாதிரி அதில் நாங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிற பிளானில் இருக்கோம். ஓகே. ஆனால் இப்போது இந்த வண்டியில் லாங் ஓட்டலாமாண்ணா? இந்த வண்டி போகலாம். லாங் போனோன்னா என்ன ஒரு 35-40 தான் போகும் ஸ்பீடு. அந்த அவ்வளோதான் போகும். அதில் போனால் அப்படியே போயிட்டுருக்கலாம். ஆல்மோஸ்ட் தரும் 50 கிட்ட தரும் நினைக்கிற மைலேஜ். ஆசையாக இருக்குண்ணா. ஏன்னா இந்த வண்டியை பார்க்கும்போது இருந்துச்சு. ஆனால் அண்ணன் சேல் இல்லை சொல்லிட்டாரு. சரி பார்ப்போம். கொஞ்சம் நல்லா போச்சு மாதிரி. இதுலேயும் நல்லா அந்த வீலிங் பண்ணுறதுலேருந்து ஸ்டண்ட்லாம் இதுலேயும் சூப்பராக பண்ணலாம். வண்டியும் நல்லா. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ஸ்கிராம்பிளர் மாதிரி ரெடி பண்ணிலாம் ஓட்டிட்டு இருந்தாங்க ஒரு கட்டம். இந்த வண்டி எக்ஸ்பிரஸ் பிராண்டி டிவிஎஸ்ல இது. இந்த வண்டி கைக்கு வரும்போது ஒரு பேட் கண்டிஷனில் தான் வந்தது. அதை ரெடி பண்ணி நான் ஓடிட்டு கண்டிஷனாக இருந்தது. அப்போ எடுத்த வீடியோ இது. ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது எடுத்த வீடியோ. ஸோ திரும்பி சில மாதம் அப்படியே நிற்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகலை. செக் பண்ணிட்டா நல்லா ஆகிடும். 49 cc 2-stroke. இது ஓட்டுறதே ஒரு ஃபீல் நல்லா ஜாலியாக இருக்கும். தனுஷ் படத்தில் மோஃபா ஓட்டுவார், அது மாதிரி வண்டி தான் இதுவும். இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, நம்பர் பிளேட் தேவையில்லை, பிடிக்க மாட்டேன், ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வண்டி இப்போ இருக்குது. இது ரன்னிங் கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணாமல் ஷெட்யூல் ஆகும். ஆமாம், இது ஒரு அரை மணி நேரம் வச்சு வேலை பார்த்தா வண்டி ரெடி. நல்லா ரன்னிங் கண்டிஷன் தான். இது ரன்னிங் கண்டிஷன் தான். ஸோ இந்த வண்டி சேலுக்கு 75,000 சொல்கிறாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அவரோட மெக்கானிக்கோட நம்பர் கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய 2-stroke பைக்ஸ் லைனாக நான் போட்டுட்ருக்கேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி ரேரான வண்டி இருக்குது, இல்லை ரேரான வண்டி வந்து நான் வந்து வாங்கணும், இல்லை நான் சர்வீஸ் பண்ணணும், இல்லை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அண்ணனோட கேரேஜ் வந்து அடையாரில் இருக்குது. மேப் லொக்கேஷன், ஃபோன்
ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, கண்டினியூஸாக அண்ணன் கூட வந்து நிறைய வீடியோ பண்ண போகிறோம். அதே மாதிரி அவரோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரேரான வண்டி வச்சிருக்காங்க, அதுவும் வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும் இல்லை ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக இங்கே வரும். ஸோ நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பின்னாடி இருக்க இந்த வண்டியை பற்றி நான் செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து சேல்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம ஒரு இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணுவோம்ண்ணா. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் நான் அவ்வளோ பொறுமையாக வீடியோ கொடுத்தது. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க, அவங்களையும் பார்க்க முடியாமல் நம்மளுக்கு வீடியோ கொடுக்க முடியாமல், ஸோ சப்போர்ட் பண்ணி இதான் மொதல் வீடியோனாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய வீடியோஸ் நான் வந்து அண்ணன் கூட சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் பற்றி நான் பேசலை இல்லை இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக நம்ம அந்த கேள்வியும் கேட்போம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பைக் ரிலேட்டட் கண்டென்ட்டை மீட் பண்ணுறது பை ஃப்ரம் ARK. ஒரு ஜாவா தான் ரெடி பண்ணிருக்கு, 2 SD ஒன்று ரெடி பண்ணல, ராஜ்தூத் 2 இருக்கு, ராஜ்தூத் 2 இருக்கு, கோல்டு ஒன்று, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஒன்று இருக்கு, பாபி ஒன்று இருக்கு, புல்லட்ல பிஎஸ்சி இல்லை பிஎஸ்சி எம்எஸ்எம்மாண்ணா, என்ஃபீல்டு கம்பெனி அது நேம். அதெல்லாம் ரொம்ப நம்மளாம் பொறுப்பேற்க மாட்டோம். அது வண்டி இவ்வளோ தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் அந்த வண்டி. அதை எடுத்து ரெடி பண்ணுன்ற